ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நேற்று நம்ம மாவு அரைச்சிட்டு வந்தோம் இல்லையா? ஸோ இன்றைக்கி நம்ம அதில் தோசை ஊற்ற போகிறோம். வாங்க எப்படி தோசை வருதுன்னு பார்க்கலாம். வாவ், தோசை அருமையாக வந்திருக்குங்க. வேறு லெவல், சூப்பராக வந்திருக்கு தோசை. சீரியஸாகவே நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்போ நம்ம எடுத்துக்கிட்டதான அளவு கரெக்டான அளவு எடுத்திருக்கோம். ஸோ தோசை அருமையாக வந்திருக்கு. நல்ல டேஸ்டியாகவும் இருந்தது தோசை. ஸோ உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி தோசை மாவு, இட்லி மாவு அளவு தெரியணும் அப்படின்னா ஸோ நேற்று போட்டிருக்க வீடியோவில் செக் பண்ணி பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே மார்னிங்க்கு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை ஊற்றிட்டு குழம்பு கொஞ்சம் இருந்தது, அந்த குழம்பு கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு ஸோ நம்ம தோசைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு பக்கம் சூடு பண்ணி ரெடி பண்ணிட்டேன். பார்த்தீங்களா நம்மளுடைய தோசை எவ்வளோ அழகாக மெல்லிஸாக வந்திருக்குன்னு. நல்லா மெல்லிஸாக முறுமுறுன்னு நல்லா வந்திருந்தது. அண்ட் இந்த முட்டை குழம்பு தோசை காம்பினேஷன் எப்போவுமே நல்லா இருக்கும். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்க்கும் லஞ்சுக்கும் கேப்பில் கொஞ்சோண்டு ஆப்பிள் கட் பண்ணி என் குட்டி வாண்டுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டேன். ஸோ அவன் சாப்பிட்டுட்டு இருக்க நேரத்தில் நம்ம மற்ற வேலையை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவன்கிட்ட கொடுத்து முடிச்சுட்டு நம்ம மிஷினில் போட்டிருந்த துணியையும் எடுத்துகிட்டு ஸோ அதையும் நான் அப்படியே காய போடுறதுக்காக கிளம்பியாச்சு. ஸோ துணி காய போட்டு வந்து வேறு என்ன வேலை, மதியம் குக்கிங் தான். மதியத்துக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஹெவியாக எதுவும் செய்ய போகிறதில்ல. பீன்ஸ் கேரட் பொரியல் ஃபஸ்ட்டு செய்யலாம். ஸோ பீன்ஸு கேரட்டை நீட்டாக கட் பண்ணியாச்சு. இதை நல்லா வதக்கிட்டு ஸோ பீன்ஸ் கேரட்டு பார்த்திங்கன்னா நான் 2 டைப்ஸில் செய்வேன். ஒன்று வந்து நம்ம ஃபுல்லாக நல்லா வதங்கினதும் தேங்காய் போட்டு ஃபைனலாக மிக்ஸ் பண்ணிவிடுவேன். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி 2 எக்ஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிடுவேன். ஸோ நம்ம வீட்டில் வந்து அதிகமாக இந்த மாதிரி முட்டை ஆட் பண்ணால் விரும்பி சாப்பிட்றாங்க. ஸோ அதிகமாக வந்து நான் பீன்ஸ் கேரட்டுக்கு முட்டை சேர்த்து ரெடி பண்ணிவிடுவேன். ஃபைனலி பொரியல் ரெடி ஆகிடுச்சு. உங்களில் எந்த டைப்பில் செஞ்சால் பிடிக்குன்றதை கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்காய் பூ ஆட் பண்ணால் பிடிக்குமா, இல்லைனா முட்டை ஆட் பண்ணால் பிடிக்குமான்னு. அண்ட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ரசத்துக்கு ரெடி பண்ணிடலாம். ஸோ ரசத்துக்கு எப்பவும் போல தான் மிளகு, சீரகம், பூண்டு, காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு பக்குவமாக அரைச்சிக்கலாம். ஸோ எல்லாருக்குமே ரசம் தெரியும், ஜஸ்ட் நான் சொல்கிறேன் நான் செய்கிறது எப்படின்னு. அது செஞ்சிட்டு இருக்கும்போதே என் வாண்டு ஆப்பிள் சாப்பிட்டுட்டு வந்துட்டான். ரசம் செய்கிற ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா ரசம் வந்து கொதிக்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ தான் டேஸ்ட் இருக்குமா ரசத்தில். நுரை மட்டும் கூடி வர்ற மாதிரி நுரை கூடி வந்ததுமே நம்ம கொத்தமல்லி போட்டு அப்படியே ஒரு நிமிஷம் ஒரு 2 நிமிஷம் வச்சு அந்த நுரெல்லாம் வருது பார்த்திங்களா சைடில். ஸோ அதுதான் கொதிக்க போகிற ஸ்டேஜ். ஸோ அந்த டைமில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து நான் மிளகு ரசம் தான் வச்சுருக்கேன், தக்காளி ஆட் பண்ணலை. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அப்பளம் கொஞ்சம் பொரிச்சிட்டு ஸோ அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபாஸ்டிங்ன்றதுனால எனக்கு மட்டும் கொஞ்சம் பொமக்ரேனட் ஜூஸ் போட்டேன். ஸோ இது ஜூஸ் எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபாஸ்டிங் வந்து 5 டேஸ் இருப்பாங்க எல்லாருமே. ஸோ நான் வந்து அட்லீஸ்ட் ஒரு 2-3 டேஸாவது இருக்கணும். இன்றைக்கி ஒரு நாள் தான் ஃபாஸ்டிங் இருந்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டைம்லேருந்து நான் மினிமம் ஒரு 4 டேஸாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரயாசப்படுறேன். ஸோ பார்க்கலாம். முன்னெல்லாம் இருப்பேங்க நான் ஃபாஸ்டிங். நான் இப்போ என்னமோ உடல் ஒத்துழைக்க மாட்டேங்குது, சீக்கோழி மாதிரி ஆயாச்சு. ஸோ எல்லாம் மாறும். ஸோ ஜூஸை போட்டுட்டு அப்படியே நம்ம அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். ஜூஸ் போட்டாச்சு. பொமக்ரேனட் ஜூஸ் சூப்பராக இருந்தது, எம்மியாக இருந்தது. சுகர் ஆட் பண்ண மாட்டேன், சுகர் இல்லாமல் தான் குடித்தேன். அது முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து வச்சாச்சு. என் வாண்டு என்னமோ திடீர்னு எனக்கு எக் ரைஸ் தான் வேணுமா மீன்ட்டான். சரி ஓகே, நான் உனக்கு பீன்ஸ் கேரட் போட்டு எக் ரைஸ் தரேன்னு சொல்லி பொரியலில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட் இது போல் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.